மூக்குன்னு இருந்தால் சளி இருக்குங்க, கட்சின்னு இருந்தால் உள்ள பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அண்ணா உருவாக்கின கட்சியை கலைஞர் குடும்பம் கைப்பற்றி அதை ஒரு குடும்பத்தின் கட்சியாக மாற்றிட்டாங்க. எம்ஜிஆர் பாருங்க, அதுலேருந்து வெளியேறி வந்த உடனே தன்னுடைய கட்சி கொடியிலேயே அண்ணா படத்தை போட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் பதில் சொல்ல, நாங்கள் அண்ணாவை கைவிடல சொல்ல முடியாது. அண்ணா ஃபேமிலி என்ன ஆச்சு இன்றைக்கி? இப்போ நீங்கள் அந்த அழைப்பிதழ் பார்த்தீங்கன்னா, ராபின்சன் பூங்காவில் ராயபுரத்தில் அந்த கட்சியை தொடங்கும்போது அந்த பேச்சாளர்கள் அழைப்பாளர்கள் லிஸ்ட் போட்டிருக்காங்க அண்ணாதுரையில். அதில் பார்த்தீங்கன்னா 28வது இடத்துல இருக்கிறாரு மு கருணாநிதி, ஈவே.கே. சம்பத், வி.ஆர். நெடுஞ்செழியன், இப்படி சிபி சிற்றரசு, நிறைய ஆசை தம்பி, நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? இப்போ என்ன பண்ணுறாங்க? பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இதுதான் திராவிட மாடல். எங்க திமுக என்பதே அழிஞ்சிடுச்சுங்க. 1969லேயே திமுக போய், இப்போ இருக்கிறது கருணாநிதி குடும்பத்தின் கையில் இருக்கக்கூடிய கட்சி.